Hello subscribers, welcome back to our channel. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது free 80-day data analytics course. அதுல பைத்தான் சீரிஸ் போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 53. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா if, elif, else statement. So before starting the class, I would like to introduce about our data analytics master class. நீங்க data fieldல enter ஆகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இல்லனா ஒரு data analytics ஆகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த data analytics master class உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So இந்த data analytics master classல from the scratchல இருந்து advanced level வரைக்கும் complete topic நம்ம cover பண்றோம். Like statistics, Excel, Power BI, SQL, Tableau, Python, Jira tool, ClickSense, Alteryx, ChatGPT and GitHub. இது போக உங்களோட ஆன்லைன் credibility எப்படி increase பண்றது, resume எப்படி build பண்றது, portfolio website எப்படி design பண்றது, interview preparationல இருந்து complete job applications வரைக்கும் completeா நம்மளோட master classல teach பண்றோம். If you are willing, you can buy this course. So இந்த course எங்க purchase பண்ணனும் அப்படினா கூகுள்ல போயிட்டு www.datacoaching.in அப்படினு டைப் பண்ணீங்கன்னா உங்களால purchase பண்ண முடியும். இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படினா Instagram, LinkedIn ப்ரொஃபைல்ல நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இன்டர்வியூ ரிலேட்டடான கொஸ்டின்ஸோ இல்லனா ஜாப் ரிலேட்டடான ஓபனிங் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனலுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். So let's start our class. So இன்னைக்கு நான் செக்ஷன்ல I am going to talk about CPU. பைத்தான் சீரீஸ்ல எதுக்காக நம்ம CPU பத்தி பேசுறோம் அப்படின்னா ஆக்சுவலி நம்ம எல்லாருக்குமே CPU அப்படின்னா என்னன்னு தெரியும். CPUல நமக்கு 3 பார்ட்ஸ் இருக்கு. ஒன்னு CU, MU, ALU அப்படின்னு சொல்லுவாங்க. CU அப்படினா கண்ட்ரோல் யூனிட், MU அப்படினா மெமரி யூனிட், ALU அப்படினா arithmetic logic யூனிட். So till this point நம்ம இதுவரைக்கும் வர்க் பண்ணிருக்க எல்லா விஷயமே மெமரி யூனிட்ட பேஸ் பண்ணி தான் நம்ம வர்க் பண்ணிட்டு இருக்கோம். லைக் நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், அந்த வேரியபிள்ஸ்ல டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். So இது எல்லாமே based on memory unit. But we have another unit that is called as ALU, that is arithmetic logic unit. So இந்த arithmetic logic unit ரெண்டு பார்ட்டா நம்மளால டிவைட் பண்ண முடியும். ஒன்னு arithmetic unit, இன்னொன்னு logic unit. So when it comes to arithmetic unit, இந்த இடத்துல தான் நம்ம calculations எல்லாம் perform பண்றோம். லைக் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா calculationsமே இதுக்கு அண்டர்ல வரும். addition பண்ணிருக்கோம், subtraction, multiplication, divisions, binary conversion கூட பண்ணிருக்கோம். So இது எல்லாமே இந்த arithmetic unit கீழ தான் வரும். Second one, when I talk about logic unit, it makes your computer think. இந்த logic unit தான் உங்களோட கம்ப்யூட்டரை வந்து திங்க் பண்ண வைக்குது. See actually கம்ப்யூட்டர் அதுவாவே நம்ம திங்க் பண்ணாது எந்த ஒரு விஷயத்தையுமே. as a programmer நீங்க என்ன பண்றீங்க, you are writing a code and you make it to think. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி அதை திங்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா first thing what we have to do is we have to write the code. If you are talking about the real world, when you take a decisions என்ன பண்ணுவீங்க, based on ஒரு சில conditions பேஸ் பண்ணி தான் நீங்க அந்த decision எடுப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இப்போ உங்களோட டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஜாபுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க, 2-3 பிளேஸ்ல உங்களுக்கு ஜாப் கிடைக்குது, ஒரே பிளேஸ்ல டிஃபரண்ட் கம்பெனிஸ்ல ஜாப் கிடைக்குது. அப்ப நீங்க அந்த இடத்துல உங்களோட ஒரு சில சர்டன் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுவீங்க. எந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு சூட்டபிள் ஆகும், எந்த கம்பெனி உங்களுக்கு நியர்பையா இருக்கு, எந்த கம்பெனில உங்களுக்கு உங்களோட சேலரி இருக்கும், இந்த மாதிரி ஒரு சில சர்டன் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி நீங்க டிசிஷன் மேக் பண்ணுவீங்க. சோ நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா we always take decision based on the condition. சோ அதே போல தான் ப்ரோக்ராமிங்கும். இப்ப ப்ரோக்ராமிங்ல நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறோம், மேபி 1 2 3 4 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட எழுதுறோம். ஒரு சர்டைன் பாயிண்ட்ல வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் எந்த சைடு போகணும். அந்த இடத்துல நமக்கு ரெண்டு ஃப்ளோ கிடைக்கலாம். ஓகேங்களா? I'll show. See now I'll write one condition, then one condition. Next fourth condition வரும்போது I have to 1 2 3 ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் I have to go with this 4 5 6 ஸ்டேட்மெண்ட். இல்ல அப்படினா I have to go with this 7 8 9. இந்த ஃப்ளோல நான் போகணும், இல்லனா இந்த சைடுல நான் போகணும், ரெண்டுல ஏதாவது ஒரு இடத்துல போகணும். சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தான் I have to apply the condition. But how you will do that? So how we can implement that conditions? So அதுக்காக தான் நம்ம ஒரு ஸ்பெஷல் கீவேர்ட் யூஸ் பண்ண போறோம். அந்த கீவேர்டோட நேம் if. ஓகேங்களா? சோ இந்த if function யூஸ் பண்ணி actually you can specify the flow of execution like the way I did. எந்த சைடு நீங்க எந்த ஃப்ளோல நீங்க போகணும் அப்படின்றத இந்த if function யூஸ் பண்ணி உங்களால ஸ்பெசிஃபை பண்ண முடியும். See
ஆல்வேஸ் ஐ ரெக்கமெண்ட் as a ஒரு ப்ரோக்ராமரா நீங்க எல்லா கன்செப்டையுமே எப்பயுமே லேர்ன் பண்ணிக்கிறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுபடி ஃப்ளோ சார்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு அந்த ஃப்ளோ நீங்க தெரிஞ்சுக்கிறதும் இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் திங். ஓகேங்களா, ஆல்வேஸ் ஐ ரெக்கமெண்ட். ஸோ அது நம்மளோட ப்ரோக்ராமிங் கெரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா இடத்துலயுமே அதோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது. ஸோ இப்போ இந்த இடத்துல இஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி இப்போ என்கிட்ட இந்த இடத்துல 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. சர்டன் பாயிண்ட் வரும்போது ஐ ஹேவ் டு கோ எய்தர் இந்த ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் எடுத்துக்குவோம். இது ஒரு பிளாக்கா கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஸோ இது ஒரு பிளாக்கா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பிளாக், செகண்ட் பிளாக். அப்ப இந்த சர்டன் கண்டிஷன்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளாக்ல போகலாம், இல்லனா செகண்ட் பிளாக்ல போகலாம். பட் இதை எப்படி நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க? ஸோ திஸ் ஹஸ் பீன் எக்ஸிக்யூட்டட் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ். என்ன கண்டிஷனா இருக்கும்? சப்போஸ் இந்த இடத்துல இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிளாக்குக்கு போங்க, இல்ல ஃபால்ஸா இருந்தது அப்படின்னா செகண்ட் பிளாக்குக்கு போங்க. அந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன் பேஸ் பண்ணி இந்த மாதிரி நம்மள அப்ளை பண்ணலாம். இதை அப்ளை பண்றதுக்காக தான் இஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன், இஃப் ட்ரூ இஃப் ஃபால்ஸ் அப்படின்ற இடத்துல வருது இல்லையா? சோ அந்த இடத்துல தான் நம்ம இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். சோ when you talk about the syntax it look like this. சோ இந்த இடத்துல நம்ம we can enter, we can specify இது வந்து true ஆ false ஆ அப்படினு சொல்லிட்டு first if அப்படினு கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா true ஆ false ஆ அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், if true அப்படினு first எடுத்துக்கிறேன். if true சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண கோலன் சிம்பல் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, சோ இந்த இதுக்கு கீழே தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கீழே இப்ப இந்த if true அப்படின்ற இந்த வேர்டுக்கு கீழே தான் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். சோ அந்த ஸ்டேட்மெண்ட் தான் ட்ரூவா இருந்தா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, ஃபால்ஸா இருந்தது அப்படின்னா இட் வில் நாட் எக்ஸிக்யூட்டட். ட்ரூவா இருந்தது மட்டும்தான் இட் வில் பிரிண்ட் வாட் எவர் ஐ ரிட்டன் இன் தட். என்ன எழுத போறோம்? சோ இப்போ இந்த இடத்துல என்டர் கொடுத்துட்டு பிரிண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். பிரிண்ட். சோ பிரிண்ட் எடுத்துட்டு இன்சைட் த பிராக்கெட்ல ட்ரூவா இருந்தா என்ன வரணும் அப்படின்றத எழுத போறோம். சோ ஹியர் ஐ அம் கோயிங் டு ரைட் ஐ அம் கரெக்ட் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, ஐ அம் கரெக்ட். சோ எனக்கு சிம்பிளா தான் நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இஃப் ட்ரூ அப்படியா இருந்ததுன்னா இந்த இடத்துல என்ன பிரிண்ட் பண்ணணும், ஐ அம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போறேன், ரன் பண்ண போறேன். சோ ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் டெஸ்ட் ஃபைல் கொடுக்கிறேன். see on the console what I will get is I am correct ன்னு வரும். ஓகேங்களா, if true னு கொடுத்திருக்கோம். சோ ட்ரூவா இருந்ததுன்னா எனக்கு இந்த இடத்துல I am correct அப்படின்னு வரும். சோ இப்போ இந்த இடத்துல எனக்கு அவுட்புட் I am correct அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சப்போஸ் இது ஃபால்ஸா இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல if false அப்படின்னு சொல்லி கொடுப்போம். if false கொடுத்துட்டு once again I will run the code. சோ இந்த இடத்துல எனக்கு எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகல. பிகாஸ் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லிருக்கோம், if false don't do nothing, it will not execute the block. ட்ரூவா இருந்தா நம்ம கீழே என்ன கொடுத்திருக்கோமோ அந்த பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபால்ஸா இருந்ததுன்னா அந்த பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணாது. So you can see this on the console. See here you can see this, nothing has been written here. So இப்போ இந்த இடத்துல if function எப்படி work ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். It will execute only when it is true. ட்ரூவா இருந்தா மட்டும்தான் அந்த பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணும், ஃபால்ஸா இருந்தா எக்ஸிக்யூட் பண்ணாது. பட் இந்த இடத்துல பிளாக்னா என்ன, இந்த நான் கோலன் யூஸ் பண்ணிருக்கேன். கோலன்னா என்ன, ஸ்டேட்மெண்ட்டே இங்க எதுவுமே நான் மென்ஷன் பண்ணிருக்கேனா இல்லையா, வாட் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஹியர், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு क्वेश्चनா இருக்கலாம். இஃப் ட்ரூன்னு கொடுத்தேன், இஃப் ஃபால்ஸ்னு கொடுத்தேன், இது மட்டும் தான் கொடுத்திருக்கேன். என்ன பண்ணேன் அப்படின்றதோட ஒரு क्वेश्चन இருக்கும். see whenever we use if function, if அப்படின்றது பேசிக்கலி ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ifே வந்து ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தான்ல வந்து இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா suite அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ நீங்க மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா அதை எப்படி நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க, அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த இஃப்க்குள்ள தான் வருது அப்படின்றத உங்களால எப்படி மென்ஷன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் இப்போ ஒன் மோர் ஸ்டேட்மெண்ட் அப்படி எழுதுறேன். ஓகேங்களா, இந்த இடத்துல இஃப் ஃபால்ஸ் பிரிண்ட் ஐ அம் கரெக்ட் அப்படின்னு எழுதிட்டேன். இப்போ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கூட எழுதுறேன். இந்த இடத்துல பிரிண்ட். சோ நான் இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கேன், print end அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ இந்த கோட பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்க, we are saying false. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா இது வந்து by அப்படினு சொல்லுமா, ஃபால்ஸா இது வந்து இப்போ ஃபால்ஸா இருந்தா இந்த பிளாக்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. அப்ப இந்த end அப்படின்ற இந்த ஒரு பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணுமா அப்படின்றதா என்னோட क्वेश्चन. இப்போ இந்த பிளாக் இருக்கு இல்லையா, print end அப்படின்ற இந்த பிளாக் if ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள belong ஆச்சு அப்படின்னா it will not execute because true-ஆ
இருந்தாதான் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணும். கரெக்ட்டுங்களா? இது இந்த if ஸ்டேட்மெண்ட்குள்ள பிலாங் ஆகல அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணும். நல்லா கவனிங்க நான் என்ன சொல்றேன்ட்டு. இப்போ இந்த இடத்துல if true அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் இந்த கோட் ரன் பண்ணும்போது இந்த இடத்துல எனக்கு I am correct அப்படின்ற பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். பட் if false அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. அதுதான் கண்டிஷன்ஸ். பட் இந்த print end அப்படின்றது எக்ஸிக்யூட் ஆகுமா ஆகாதா? false இருந்தா எக்ஸிக்யூட் ஆகுமா ஆகாதா அப்படின்றதா என்னோட क्वेश्चन. அதோட ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த end அப்படின்றது இந்த if ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிலாங் ஆச்சுனா எக்ஸிக்யூட் ஆகாது. பிலாங் ஆகல அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இத ரன் பண்ணி என்ன ரிசல்ட் வருது அப்படின்றத பாப்போம். சோ நான் ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் டெஸ்ட் ஃபைல் கொடுத்துக்கிறேன். சோ end அப்படின்றது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. அப்ப இதோட அர்த்தம் என்ன? இந்த end அப்படின்றது if ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள பிலாங் ஆகல. see the console. இந்த இடத்துல நமக்கு end அப்படின்ற வேர்ட் நமக்கு வந்துருச்சு. அப்ப வந்துருச்சுனா அதோட அர்த்தம் இந்த if ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இது வந்து பிலாங் ஆகல அப்படின்றது. எதனால இது if ஸ்டேட்மெண்ட்குள்ள பிலாங் ஆகாம இருக்கு? அதாவது என்ன क्वेश्चनனா எதுக்காக இந்த end அப்படின்ற இந்த கோட் if குள்ள வரல? because இந்த இடத்துல we have followed certain indentations. see when you specify the multiple statement in if ஒரு if function எடுத்துட்டு அதுல நீங்க multiple statement specify பண்ணீங்க அப்படின்னா you want to specify whether that statement belong to if or not. எதை யூஸ் பண்ணி நம்ம அதை ஸ்பெசிஃபை பண்ணுவோம் அப்படின்னா indentations. அப்ப indentationனா என்ன அப்படின்னா indentation is nothing but some specific spaces. இப்ப இந்த இடத்துல பாருங்க if false printன்ற இடத்துல எனக்கு இந்த இடத்துல ஸ்பேசஸ் இருக்கு. பட் whereas என்னோட third lineல எனக்கு ஸ்பேஸ் கிடையாது. இந்த ஸ்பேஸ்க்கு பேர் தான் indentation னு சொல்லுவாங்க. சோ இந்த ஸ்பேஸ் வந்து 1 ஸ்பேஸா இருக்கலாம், 2 ஸ்பேஸா இருக்கலாம், 3 ஸ்பேஸா இருக்கலாம், 4 ஸ்பேஸஸா இருக்கலாம். it depends. ஓகேங்களா? ஈவன் நீங்க 100 ஸ்பேசஸ் வச்சுக்கலாம், 1000 ஸ்பேசஸ் வச்சுக்கலாம். இட்ஸ் ஆல் இட் வில் வர்க். பட் நார்மலா நம்ம வந்து 4 ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் த டிஃபால்ட். ஓகேங்களா? சோ அதனால தான் இந்த இடத்துல நான் 4 ஸ்பேஸ் யூஸ் பண்ணிருக்கேன். சோ இப்போ ifக்கு கீழ இந்த 4 ஸ்பேஸ் கொடுத்து நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதணும் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ifக்குள்ள வரும். இந்த இடத்துல நான் ஸ்பேஸ் எதுவுமே கொடுக்கல. ஓகேங்களா? அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ifக்குள்ள வரல. சோ அப்ப நான் இந்த கோட ரன் பண்ணும்போது false அப்படின்றதுனால இந்த பிளாக் அதை எடுக்கல. பட் இந்த print இதுக்குள்ள வராததுனால இந்த இடத்துல இது நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். சோ இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சோ நான் இப்போ இந்த இடத்துல if false print I am correct அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இப்போ once again நான் இப்போ இந்த இடத்துல இந்த print வந்து இன்னொன்னு கொண்டு வரேன். சோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து இதுல 4 ஸ்பேஸும் இதுல இப்போ 2 ஸ்பேஸ் யூஸ் பண்ணிருக்கேன். சோ இப்போ இத நான் ரன் பண்ணேன் அப்படின்னா what will happen is it will give me the error. சோ நீங்க ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். whatever the space you used in the beginning throughout the code you have to use the same space. நார்மலா நான் உங்கள்ட்ட சொன்ன மாதிரி நம்ம 4 ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் இப்போ நான் இந்த இடத்துல ரெண்டுக்குமே 3 ஸ்பேஸ் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. 1 2 ரெண்டுக்குமே இப்போ நான் இந்த இடத்துல 2 ஸ்பேஸ் யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப இந்த இடத்துல எனக்கு எரர் வருமா அப்படின்னு கேட்டா no I won't get an error. பட் எனக்கு ஒரு வார்னிங் வரும். என்ன வார்னிங் வரும்? 4 ஸ்பேஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வார்னிங் வரும். ஓகேங்களா? see here E111 intention is not a multiple of 4 அப்படின்னு சொல்லிட்டு indentation வந்து 4 இல்ல அப்படின்னு நமக்கு ஒரு வார்னிங் வரும். பட் you won't get an error. so always as a programmers it is a good practice to use the 4 spaces. பட் ஒரு தடவையுமே நம்ம வந்து enter click பண்ணும்போது 4 spaces நம்மளால டைப் பண்ண முடியாது. maybe we will get an mistake because it's a human being, right? we are all. so ஒரு இடத்துல நம்ம 4 டைப் பண்ணுவோம், ஒரு சில இடத்துல ஃபாஸ்டா போகும்போது 3, ஒரு சில இடத்துல 2, அந்த மாதிரி மிஸ்டேக் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. so in order to avoid this உங்களோட கீபோர்ட்ல tab அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த tab நீங்க once click பண்ணீங்கன்னா the tab is equal to 4 space. ஓகேங்களா? so when I enter and click the tab automatically it will go to the 4 spaces. இப்போ நான் இந்த இடத்துல வச்சு tab பிரஸ் பண்றேன் பாருங்க 4 spacesக்கு போயிருச்சு. so always it is easy to use tab so we can avoid that mistake. suppose நீங்க IDE யூஸ் பண்றீங்க அப்படின்னா just நீங்க enter கொடுத்தாலே போதும். by default it will use the indentation அந்த 4 space யூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? so நான் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்? I'll go back and let keep it inside. okay enter கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த print வந்து if குள்ள இல்லாம வெளியில எடுத்துட்டேன். ஓகேங்களா? so now what I am going to do is இப்போ இந்த print வந்து கீழ எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இப்போ நமக்கு கிளியரா தெரியும் இந்த end அப்படின்றது இந்த if ஸ்டேட்மெண்ட்க்குள்ள வரல. பட் இந்த இடத்துல எனக்கு இன்னொரு ஒரு क्वेश्चन கூட வரும். we will not be writing இந்த இடத்துல true எழுதல, false எழுதல, எதுவுமே எழுதல. only false mention. எது true எது false அப்படி நான் மென்ஷன் பண்ணல. see of course it depends
டிபெண்ட்ஸ் அப்பான் த யூசர் இன்புட். எதுவுமே எழுதல, பட் இந்த ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் எப்படி எவாலுவேட் பண்ணும் அப்படின்னா இட் எவாலுவேட் பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பிரஷன்ஸ். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனா இருக்கலாம், இல்ல அப்படின்னா மேபி யூசர் கிட்ட இருந்து நீங்க எடுக்கிற எக்ஸ்பிரஷனா இருக்கலாம், டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய டேட்டால ப்ரொவைட் ஆயிருக்க எக்ஸ்பிரஷனா இருக்கலாம், இல்லனா சர்வர்ல இருக்கக்கூடிய டேட்டாவை பேஸ் பண்ணிருக்கலாம், எதை பேஸ் பண்ணி வேணாலுமே இருக்கலாம். இட் ஆல்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த வேல்யூ யூ ஆர் பாசிங் அண்ட் ஆன் த கண்டிஷன். சோ அப்ப ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கு, நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்றோம், அதை என்ன கண்டிஷனோட பாஸ் பண்றோம்ன்றத பேஸ் பண்ணி தான் இருக்கு. பட் இதை நீங்க யார்ட்ட வேணாலும் எடுத்துக்கலாம், இட் டிபெண்ட்ஸ். ஓகேங்களா? பட் இந்த இடத்துல எப்படி நம்ம வேல்யூ பாஸ் பண்றது, that is my next question. To start this, I will say one example. I want to check whether the given number is even or odd. ஓகேங்களா? So you can நீங்க யூசர் கிட்ட இருந்து இன்புட் எடுத்துக்கணும் அப்படினாலுமே இன்புட் எடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல நான் என்னோட ஓன் இன்புட்ல யூஸ் பண்ணி தான் பண்ண போறேன். So I'll delete this and here I'll take x is equal to 5 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். So even odd அப்படினா என்ன அப்படின்றத first understand பண்ணிக்கோங்க. You all know that. ஓகேங்களா? So இப்போ உங்ககிட்ட ஒரு நம்பர் இருக்கு அப்படினா அந்த நம்பரை நம்ம 2 ஆல டிவைட் பண்றோம். ஓகேங்களா? டிவைட் பண்ணும்போது அதோட ரிமைண்டர் 0 அப்படினா it is called as a even number. If the remainder is not 0, 1. இப்போ இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினா ரிமைண்டர் எனக்கு என்ன வரும், 1 வரும். So remainder 1 இல்லனா not 0வா இருந்தது அப்படினா then it is called as a odd number. How do I verify that in Python code? Okay, இது நமக்கு normal division தெரியும், பட் பைத்தான்ல நம்ம எப்படி இத வெரிஃபை பண்ண முடியும்? So இந்த இடத்துல I am going to use another variable is called as r அப்படினு கூட எடுத்துக்கலாம். any variable you can use it, but I will take a r is equal to, so r அப்படின்றது x என்ன சொல்றோம், which is divided by 2. So இந்த இடத்துல நான் என்ன மென்ஷன் பண்ணிருக்கேன்னு பாருங்க, r is equal to x mod 2. இந்த இடத்துல நான் என்ன சிம்பல் யூஸ் பண்ணிருக்கேன்னா மாடுலஸ் சிம்பல் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? சோ இந்த வேரியபிள் இப்ப நான் எதுக்காக எடுத்துக்கிறேன் அப்படின்னா rல வந்து எய்தர் இந்த இடத்துல என்னவாகும், x வந்து 2 ஆல டிவைட் பண்ணும்போது ஒன்னு 0 ஸ்டோர் ஆகும், இல்லனா 1 ஸ்டோர் ஆகும். இப்ப நமக்கு ஒரு வேரியபிள் வந்துருச்சு. சோ சப்போஸ் இது இப்ப ஃபால்ஸா இருந்தது அப்படின்னா I want to check whether r is equal to 0 அப்படின்றத நான் செக் பண்ணி எனக்கு ஈவன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். அதாவது இப்ப எனக்கு இந்த இடத்துல r வந்து 0 இருக்கும், இல்லனா 1 அப்படின்ற ரெண்டு ஏதாவது ஒன்னு இருக்கும். ரெண்டுல ஏதோ ஒரு வேரியபிள் இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கு. சோ இப்போ நான் ரெண்டாவது ஒரு கண்டிஷன் எழுதுறேன். if என்ன எழுதணும், r அப்படின்ற வேரியபிள் ஈக்குவல் டு டபுள் ஈக்குவல் டு போட்டுக்கிறேன், பிகாஸ் 1 ஈக்குவல் டு போட்டோம்னா நம்ம அசைன் பண்றோம். டபுள் ஈக்குவல் டுனா தான் ஈக்குவல் டு ஆப்ஷன் வரும். r வந்து ஈக்குவல் டு 0வா இருந்தது அப்படின்னா என்னவா இருக்கும், அந்த நம்பர் ஈவனா இருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த rல 0 வந்ததுனா தட் இஸ் ஈவன், rல 1 வந்துச்சுனா தட் இஸ் ஆட். சோ என்னோட கண்டிஷன் என்ன எழுதுறேன்னா if r is equal to 0 அப்படினா நெக்ஸ்ட் அத நான் என்ன பிரிண்ட் பண்ண சொல்றேன், print even அப்படின்னு நான் சொல்றேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. xல ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன், அதுக்கு அப்புறம் r னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அந்த r அப்படின்ற வேரியபிள்ல x is divided by 2 அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப அந்த இடத்துல எனக்கு 0 இல்லனா 1 ரெண்டுல ஏதாவது ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகும். செகண்ட் நான் ஒரு கண்டிஷன் எழுதுறேன், if r is equal to 0வா இருந்தா print even அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? சப்போஸ் இது ஃபால்ஸா இருந்தது அப்படின்னா it will not print anything. So now I will run the code. ரைட் கிளிக் பண்ணிட்டு கோட் ரன் பண்ணுங்க. ஆன்சர் here I am getting is end. எதனால எனக்கு end அப்படினு வருதுனா because 5 is not an odd number. ஓகேங்களா? end அப்படின்றது out of the ifல இருக்கு. அப்ப நம்ம print னு கொடுத்திருக்கோம், out இதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கனால அது just இத வந்து சிம்பிளா print பண்ணுது. ஓகேங்களா? So let's try some other even number. இந்த இடத்துல நான் இப்ப x is equal to 10 அப்படி நான் கொடுக்கிறேன். ஓகேங்களா? once again 10 அப்படின்றது even number. So once again I will run the file and see the output. So இந்த இடத்துல எனக்கு result output வந்து even வந்திருக்கு because 10 is a even number. So this is how you need to work with the if function. So இப்போ இந்த இடத்துல if r is equal to 0 அப்படின்றத நான் கொடுத்திருக்கேன், that is true. இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா r is equal to true அப்படின்னு செக் பண்ண சொல்லி ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்கேன். அது ட்ரூவா இருந்தது அப்படின்னா it will print this. நான் என்ன சொல்லிருக்கேனோ அந்த இத print பண்ணும். சப்போஸ் அது ஃபால்ஸா இருந்தது அப்படின்னா it will not execute, the block எக்ஸிக்யூட் பண்ணாது. ஓகேங்களா? நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் உள்ள கொடுத்திருந்தாலுமே அதை எக்ஸிக்யூட்டே பண்ணாது. So let's take another number. I'll take a 7. 7 அப்படின்றது it's a odd. It's an odd number, right? பட் இந்த இடத்துல எனக்கு எப்படி 10 even அப்படின்னு பிரிண்ட் ஆச்சோ அதே மாதிரி நான் ஒரு odd number கொடுக்கும்போது அதுவுமே odd அப்படின்ட்டு எனக்கு பிரிண்ட் ஆகணும். பட் அது ரிலேட்டடா நம்ம இந்த கோட்ல எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. சோ அப்ப அதை எப்படி எனக்கு கோட் மூலமா odd அப்படின்னு எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணேன். How can I do this? For example, I'll write another one, print inside the bracketல odd அப்படி
அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ இப்போ இந்த இடத்துல நான் இந்த மாதிரி பிரிண்ட் ஆட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் இஸ் எல்லா டைமே இதை வந்து ஆட் பிரிண்ட் பண்ணும். பிகாஸ் இப்ப 10 தான் இருக்கீங்க, 10 இருக்கும் போதுமே இதை நான் எது பண்ணேன் அப்படின்னாலுமே ரன் பண்ணாலுமே எனக்கு ஆட்னு வரும். நீங்க ஈவன் நம்பர் கொடுத்தாலும் சரி, ஆட் நம்பர் கொடுத்தாலும் சரி, என்ன கொடுத்தாலுமே எனக்கு ஆட் அப்படின்னு வரும். சோ நான் இப்போ இதை செக் பண்ணி பாக்குறேன். சோ வாட் ஐல் டு இஸ் ரைட் கிளிக் ரன் த ஃபைல். எனக்கு இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க. ஈவன் வருது பிகாஸ் 10 இந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது ஈவன் எனக்கு பிரிண்ட் ஆகும். ட்ரூவா இருந்தா இதுல உள்ள பிளாக் எக்ஸிக்யூட் ஆகி ஈவன் வந்துருக்கு. நெக்ஸ்ட் எனக்கு ஆடுனும் வந்திருக்கு, எண்டுனும் வந்திருக்கு. பட் ஐ டோன்ட் வாண்ட் திஸ். இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேனா? இல்ல. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எக்ஸ் வந்து ஈவனா இருந்துச்சுன்னா ஈவன் வரணும், ஆடா இருந்துச்சுன்னா ஆட்னு மட்டும் வரணும். ரெண்டுமே எனக்கு வேண்டாம். சோ இதை எப்படி என்னால பண்ண முடியும் அப்படின்னா ஐ நீட் டு ஆட் ஒன் மோர் கண்டிஷன்ஸ். என்ன கண்டிஷன் ஆட் பண்ணணும்? I'll write it. சோ நான் இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல போறேன்? இன்னொரு கண்டிஷன் எழுத போறேன். இஃப் ஆர் ஈக்குவல் டுனா டபுள் ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 இருந்தது அப்படின்னா then so if r is equal to 1 then print odd அப்படின்ற செகண்ட் கண்டிஷனும் நான் சொல்லிட்டேன். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்ணனும்? இந்த x வந்து I'll change this to maybe 9 எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல 9 அப்படின்றது odd numbers. சோ நான் இத ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா x வந்து first divide by 2 ஆகும். divide by 2 ஆகும்போது இதுல என்ன ரிசல்ட் வரும்னு செக் பண்ணும். if x is equal to 0 1 பாக்கும். 0வா இருந்ததுன்னா print even வரும். பட் இந்த இடத்துல இது வந்து false. இந்த ஸ்டேட்மென்ட் இங்கே false ஆயிருது. false ஆறதுனால it will go to the second condition. so second condition செக் பண்ணும்போது இந்த கண்டிஷன் என்னவாகும்? ட்ரூ ஆகும். ட்ரூ ஆகும்போது இதுக்குள்ள என்ன இருக்கோ அதை நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? I am going to run the file and see the result. okay so x is equal to 9 இருக்கு. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும்? odd மட்டும் தான் வந்திருக்கு, ஈவன் மென்ஷன் பண்ணல. and it will come. ஓகேங்களா? சோ இப்போ இந்தது நமக்கு ஈவன்னா ஈவன் நம்பர் வருது, ஆட்னா ஆட் நம்பர் வருது. both are working perfectly well. but there is a twist. see as a programmers நம்ம எப்பயுமே கோட் எழுதும்போது நம்ம மெயினா எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கோட தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். சிம்பிளா ஒரு கோட் எழுதணும், நமக்கு கரெக்டான அவுட்புட் வந்துருச்சு அப்படின்றது கிடையாது. இட்ஸ் அபவுட் ரைட்டிங் an efficient code. see whatever we have written here it's not efficient. எதனால நான் அந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னா when you say இப்போ இந்த இடத்துல நான் நம்பர் 8 அப்படின்னு எடுத்துக்கிறேன். மேபி 8 இல்லனா 6 கூட எடுத்துக்கோம். when you say x is equal to 6 இந்த இடத்துல 6 அப்படின்றது ஈவன் நம்பர். அப்ப ஈவன் நம்பர் ஆகும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? டிவைட் பண்ணும். r வந்து 0 க்கு ஈக்குவலா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும்போது இந்த இடத்துல ட்ரூன்னு வரும். சோ ஈவன் பிரிண்ட் பண்ணிரும். ஓகேங்களா? பிரிண்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் அகைன் என்ன ஆகும் அப்படின்னா r is equal to 1 அப்படின்றதையும் மறுபடியும் அது செக் பண்ணும். ஓகேங்களா? சோ ஆக்சுவலி இந்த இடத்துல ட்ரூன்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு அதுக்கப்புறம் இது இந்த செகண்ட் கண்டிஷனுக்கு போகவே அவசியம் இல்ல. பட் இந்த இடத்துல இது போகும். அதனால தான் நான் சொல்றேன் நம்ம எஃபிஷியன்டான கோட் எழுதிருந்தோம்னா இட் வில் நாட் ஹேப்பன். எப்பயுமே பைத்தான்ல நம்ம என்ன ஃப்ளோல ஒரு கோட் நம்ம பண்றோமோ அந்த ஃப்ளோல தான் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நான் ஒழுங்கா வந்து கோட் எழுதல. தட்ஸ் வை இட் வில் கோ எவ்ரிவேர். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் போகும், அது ட்ரூவா இருந்தா கூட செகண்ட் கண்டிஷன் போகும். இத வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி ட்ரேஸ் பண்ணி செஞ்சு காமிக்கிறேன். டீபக் பண்ணோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியும். நான் இத வேர்ட்ல சொல்றேன். மேம் இங்க ட்ரூ இருக்கு, எப்படி மேம் இது நெக்ஸ்ட் இதுக்கு போகும் அப்படின்னு நீங்க என்னை கேட்கலாம். சோ ஐ வில் டீபக் அண்ட் ஐ வில் ட்ரேஸ் யூ திஸ். சோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்? இந்த இடத்துல ஒரு பிரேக் பாயிண்ட் ஆட் பண்ண போறோம். சோ இந்த இடத்துல ரெட் வந்துருச்சு. ஜஸ்ட் இந்த லைனை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு பிரேக் பாயிண்ட் ஆட் ஆயிரும். ஓகேங்களா? சோ பிரேக் பாயிண்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ரைட் கிளிக் பண்ணிட்டு டீபக் டெஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு, செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணும்? F8 பிரஸ் பண்ணனும். அப்படினா தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். F8 பிரஸ் பண்ணோம்னா சோ பாருங்க எனக்கு r is equal to 0 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே சோ r is equal to 0 னு வந்துச்சு அப்படினா என்ன பண்ணும்? ஈவன் பிரிண்ட் பண்ணும். ஓகே ஈவன் பிரிண்ட் பண்ணும். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஸ்டாப் ஆயிருக்கணும். ஸ்டாப் ஆயிட்டு r is equal to 1 அப்படின்ற கண்டிஷன் இது செக் பண்ணனும் அப்படின்ற அவசியமே இல்ல. சோ once again இப்போ நான் F8 பிரஸ் பண்றேன். பாருங்க இப்போ என்ன ஆயிருச்சு? என்னோட ப்ளூ லைன் கீழ ஈவன்க்கு வந்துருச்சு. once again press F8. மறுபடியும் இது என்ன போகுது? r is equal to 1 அப்படின்ற இந்த கண்டிஷன்ஸ்க்கு தான் போகுது. பட் எனக்கு இந்த இது தேவையே இல்ல. F8 பிரஸ் பண்ணோம் அப்படின்னா எண்ட் ஆயிருது. பிகாஸ் இப்ப பாருங்க இந்த இடத்துல ஃபால்ஸ் அப்படின்றதுனால ஆடுக்கு போகாம டைரக்டா எண்டுக்கு வந்துருச்சு. பட் இப்ப லாங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் r0 ட்ரூவா இருக்கனால ஈவன்க்கு போச்சு. நெக்ஸ்ட் நான் மறுபடியும் பிரஸ் பண்ணும்போது 1க்கு போச்சு. ஃபால்ஸா இருக்கிறதுனால வெளியில வந்துருச்சு. பட் எனக்கு இந்த மாதிரி வேண்டாம். வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இஸ் r is equal to 0 னு வந்து இந்த இடத்துல ட்ரூ ஆயிருச்சுனா டைரக்டா அது வெளியில போகணும். நெக்ஸ்ட் கண்டிஷன் போகவே கூடாது. அப்படினா நான் என்ன பண்ணனும் அப்படினா I have to use the function called else. ஓகேங்களா? சோ else
else function யூஸ் பண்ணோம் அப்படின்னா we can able to achieve this. So what I am going to do is, so first condition நம்ம எழுதிட்டோம். So இந்த இடத்துல if அப்படின்றத delete பண்ணிட்டு else எழுதிட்டு else எழுதும் போது எனக்கு condition mention பண்ண வேண்டாம். இந்த இடத்துல else எழுதிட்டு கீழே நான் என்ன பண்ண போறேன், use the semicolon. See நம்ம எப்பலாம் if function யூஸ் பண்றோமோ else யூஸ் பண்ணும்போது colon யூஸ் பண்ணணும். That is very important. ஓகேங்களா? So இந்த இடத்துல else யூஸ் பண்ணிருக்கேன். else அப்படின்றது மீனிங் என்ன, first condition ட்ரூவா இருந்ததுன்னா block எக்ஸிக்யூட் பண்ணுங்க. if it is not true then go for the next block அப்படின்னு தான் நம்ம சொல்லிருக்கோம். அப்ப இந்த இடத்துல first condition இப்ப else எழுதிட்டு print odd அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சோ இந்த இடத்துல நம்ம x ஓட வேல்யூ என்ன எடுத்திருக்கோம், 6 னு எடுத்திருக்கோம். அப்ப first condition நமக்கு ட்ரூ ஆச்சுனா இந்த else அப்படின்ற பிளாக்குக்கு அது போகவே போகாது. ஓகேங்களா? சோ இப்ப இது கரெக்ட்டா இருக்கா அப்படின்றத நம்ம மறுபடியும் செக் பண்ணி பாப்போம். எப்படி இத செக் பண்ணி பார்க்கிறது அப்படினா once again we will trace it. ஓகே? சோ நம்ம இந்த இடத்துல break point ஆட் பண்ணிருக்கோம். ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, debug the file னு சொல்லுங்க. ஓகே, இப்போ நமக்கு debug ஸ்டார்ட் ஆயிருச்சு. எந்த லைன்ல இருக்கு, if r is equal to 0 அப்படின்ற ஒரு லைன்ல இருக்கு. சோ நான் F8 பிரஸ் பண்றேன். சோ இது true அப்படின்றதுனால even அப்படின்றதுல போயிருக்கு. ஓகேங்களா? r வந்து நமக்கு என்னவா இருக்கு, r is equal to 0 காமிக்குது. சோ அதனால இந்த இடத்துல even வந்துருச்சு. நான் இப்போ இங்க else யூஸ் பண்ணிருக்கிறதுனால once again F8 பிரஸ் பண்ணேனா இந்த இதுக்குள்ள பிளாக்ல போகாம டைரக்ட்டா எண்ட்ல வரணும். சோ I am going to press it, listen it carefully. சோ நான் பிரஸ் பண்ணும்போது நல்லா கவனிங்க, இந்த இடத்துல இந்த ப்ளூ லைன் இங்க எங்கேயுமே போகல. இந்த பிளாக்க கம்ப்ளீட்டா ஸ்கிப் பண்ணிட்டு எண்டுக்கு வந்துருச்சு. சோ this is what I required. This is how you can improve your performance. சிம்பிளான கோட் எழுதும்போது உங்களுக்கு இது பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம். But when you write a long code, a lot of time you will save from this. So இப்போ இந்த இடத்துல எனக்கு இன்னொரு ஒரு क्वेश्चन இருக்கு. else மட்டும் இண்டிவிஜுவலா if யூஸ் பண்ணாம else மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டா of course not, because else எப்பயுமே if ஓட சேர்த்து தான் வரும். if else ரெண்டையுமே டுகெதரா தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். சோ f உம் else உம் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் ஒரு சில certain conditions இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ்ல நமக்கு ரெண்டு டைமே if தான் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இல்ல நான் if else அப்படி தான் யூஸ் பண்ணுவேனா, no it is not like that. அந்த இடத்துல நீங்க if அப்படி தான் யூஸ் பண்ண வேணும். இப்போ என்னோட இன்னொரு क्वेश्चन, இப்போ ஒரு if குள்ள இன்னொரு if என்னால யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றதா என்னோட நெக்ஸ்ட் क्वेश्चन. லெட்ஸ் ட்ரை தட். சோ நான் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணனும், ஈவனா அப்படின்றத செக் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இன்னொரு ஒரு கண்டிஷன் கூட செக் பண்ணனும். என்ன, கொடுத்திருக்க நம்பர் greater than 5 இல்லையா அப்படின்றதும் கூட எனக்கு செக் பண்ணும். சோ லெட்ஸ் ரைட் a code for that. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், r is equal to even ஆன்னு செக் பண்ணிருச்சு. ட்ரூவா இருந்தா even வரும். நெக்ஸ்ட் என்னோட கண்டிஷன் என்ன அப்படினா, if once again நான் if அப்படினு சொல்றேன், x is greater than 5. ஓகே, கோலன் யூஸ் பண்ணிக்கோங்க. சோ if x is greater than 5 அப்படின்ற இன்னொரு ஒரு கண்டிஷன் கொடுக்கிறேன். சப்போஸ் அது ட்ரூவா இருந்தது அப்படினா என்ன பிரிண்ட் பண்ணனும், print inside the bracketல maybe greater அப்படினு நான் பிரிண்ட் பண்ணனும். ஓகேங்களா? greater spelling mistake, greater னு பிரிண்ட் பண்ணனும். So this is the condition. இப்போ நான் கோட once again explain பண்றேன், நல்லா கவனிங்க. x is equal to r னு நம்ம சொல்லிருக்கோம். r ஓட வேரியபிள்ல x divided by 2 னு ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஸ்டோர் பண்ணி வர ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட் எப்படி செக் பண்ணனும், if r is equal to 0 ஆ இருந்தா even print பண்ணுங்க. இதோட சேர்த்து இப்ப இன்னொரு கண்டிஷனும் கொடுத்திருக்கோம். if x is greater than 5 ஆ இருந்தா even ஓட சேர்த்து greater அப்படினும் கூட print பண்ணுங்க. இது எதுவுமே ட்ரூவா இல்லனா odd னு print பண்ணுங்க அப்படி நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல என்னோட ஐடியா என்ன அப்படினா, if குள்ள இன்னொரு if நான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த மாதிரி ஒரு if குள்ள இன்னொரு if யூஸ் பண்ற இந்த ஃபங்க்ஷனுக்கு பேரு nested if அப்படினு சொல்லுவாங்க. எப்படி இந்த செகண்ட் if ஃபர்ஸ்ட் if குள்ள இருக்கு அப்படின்றதை என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியும்னா by using the indentation, the space யூஸ் பண்ணி தான் நான் கன்ஃபார்ம் பண்றேன். இந்த மாதிரி ஸ்பேஸ் யூஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணேன் அப்படினா இந்த if குள்ள இந்த if ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், we are going to run this code and check what is the output and whether it is working or not. ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, run task file கொடுத்துக்கோங்க. சோ பாருங்க, it is working perfect. இந்த இடத்துல நான் x is equal to 6 னு கொடுத்திருக்கேன். செக் பண்ணி வரும்போது இது ஈவன் நம்பர் அப்படின்றதுனால எனக்கு ஈவன் வந்திருக்கு. 6 வந்து 5 விட கிரேட்டரா இருக்கறனால இந்த இடத்துல எனக்கு கிரேட்டர் அப்படினு சொல்லிட்டு ஆன்சர் வந்திருக்கு. at the end also it will come because அத நம்ம print கொடுத்திருக்கோம், அதனால வருது. ஓகேங்களா? it is all working perfectly. சோ இப்போ என்ன பண்ண போறேன், இந்த வேல்யூ வந்து 3 அப்படினு நான் சேஞ்ச் பண்றேன். ஒரு ஆட் நம்பருக்கு சேஞ்ச் பண்றோம். இப்போ once again I will run this, run test file and see the output. see இந்த இடத்துல எனக்கு ஈவனே கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் செக் பண்ணது இந்த இடத்துல false அப்படினு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க else போயிருது. சோ அப்ப இது ட்ரூவா இருந்தா தான் என்னோட செகண்ட் கண்டிஷனே செக் ஆகும். false அப்படின்றதுனால எந்த ஒரு கண்டிஷனுமே செக் பண்ணாம டைரக்ட்டா else க்கு போயிட்டு எனக்கு odd அப்படினு print ஆயிருது.
ஆயிருச்சு. ஓகேங்களா? So this is how you need to work with if and else statement. So here I will add one more twist for you. I'll delete the entire code now. See, actually we have a three concept here. ஒன்னு வந்து if நம்ம பார்த்தோம், இன்னொன்னு else அதுவும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது elif, elif, elif. இதுனா என்ன? So I'll write one example. அப்போ உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ வந்து யூசர் வந்து ஒரு நம்பர் டைப் பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து 1 அப்படின்னு அவங்க டைப் பண்ண நியூமரிக்கா 1 அப்படின்னு டைப் பண்ணா அதோட அவுட்புட் வந்து வேர்ட்ல வரணும். ONE 1. சப்போஸ் அவங்க 2 அப்படின்னு நியூமரிக் டைப் பண்ணா TWO2 னு வரணும். 3 அப்படின்னு டைப் பண்ணா THREE 3 அப்படின்னு வரணும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு பாருங்க, அவங்க நியூமரிக் ஃபார்மேட் கொடுத்தாலுமே நமக்கு வரக்கூடிய அவுட்புட் வந்து வேர்ட் ஃபார்மேட்ல வரணும். இதுக்கு எப்படி நம்ம கோட் எழுதுறது? x = 4 னு எடுத்துக்கிறேன். சோ இந்த இன்புட் இருக்கு இல்லையா, x = 4, இது நீங்க உங்களோட யூசர் கிட்ட இருந்து எடுக்கணும் அப்படினாலுமே எடுத்துக்கலாம். லாஸ்ட் கிளாஸ்ல எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். பட் இந்த இடத்துல நானே டைரக்டா கொடுக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் if அப்படின்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். என்ன கண்டிஷன்? பிராக்கெட்குள்ள எழுதலாம். x = 1 அப்படின்னு நான் எழுதுறேன் என்னோட கண்டிஷன். ஓகேங்களா? கோலன் கொடுத்துக்கிறேன். See, இப்போ இந்த இடத்துல ஓபன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் நம்ம எடுத்திருக்கோம். இட் இஸ் an optional one. நீங்க வந்து ஒரு C, ஜாவா இதுலலாம் வர்க் பண்றீங்கன்னா பை டிஃபால்ட்டாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த டெண்டன்சி இருக்கும், பிராக்கெட் யூஸ் பண்ற டெண்டன்சி. பட் பைத்தான்ல பிராக்கெட் யூஸ் பண்ணனும் அப்படின்னு கம்பல்சரி கிடையாது. If you want you can use it or else you don't want to use it. So what I'll do is I'll delete this bracket. இப்படி யூஸ் பண்ணாலுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்லிருக்கேன், if x = 1 அப்படின்ற ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்கேன். கண்டிஷன் கொடுத்துட்டு இது ட்ரூவா இருந்ததுன்னா எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணனும் அப்படினா 1 அப்படின்னு பிரிண்ட் பண்ணனும். ஓகேங்களா? this is my first condition. செகண்ட் நான் என்ன சொல்றேன் அப்படினா if x = 2 ஆ இருந்தது அப்படினா then print inside the bracket quotation TWO2 னு print பண்ண சொல்றேன். Okay, once again I'll write if x = 3 enter then print. I'll write a next condition if x = 4 then print inside the bracket FOUR4. So இந்த மாதிரி இப்ப நான் conditions கொடுத்திருக்கேன். conditions கொடுத்துட்டு now I'll run the code and let's see what is the result. இந்த இடத்துல x = 4 னு கொடுத்திருக்கோம். So I'll run the code now. So இப்ப இந்த இடத்துல FOUR4 அப்படின்னு எனக்கு வந்துருச்சு. பட் இந்த இடத்துல x = 4 அப்படின்னும் போது 4 வந்துருச்சு. 1 அப்படினா நமக்கு 1 வரும், 2 னா 2 வரும். It is all okay. But here I face the same problem. Last time நம்ம பார்த்தோம் இல்லையா, same. இப்போ நம்ம கொடுத்திருக்கிறதை விட எல்லா கண்டிஷனையுமே இது செக் பண்ணி வரும். இப்போ நான் அந்த இடத்துல கொடுத்திருக்கேனா ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் செக் பண்ணும், நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆன்னு பார்க்கும், நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன் செக் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆன்னு பார்க்கும், ஃபோர்த் கண்டிஷன் செக் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆன்னு பார்க்கும். சோ இப்போ இது வந்து ஒரு 4 கண்டிஷன்னால ஓகே. இதுவே நான் ஒரு 100 கண்டிஷன்ஸ் எழுதுனா அது 100 கண்டிஷன்ஸ்மே செக் பண்ணி வரும்போது it consumes a lot of time. சோ இத அவாய்ட் பண்றதுக்காக தான் instead of using if everywhere we are going to use elif function. ஓகேங்களா? elif அப்படினா என்ன அப்படின்றத பாப்போம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா இல்லனா மட்டும் தான் இது நெக்ஸ்ட் கண்டிஷனுக்கு போகும். இல்லனா அது போகவே போகாது, அந்த இடத்திலே ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா? so what I'll do is I'll use elif everywhere. இந்த இடத்துல elif யூஸ் பண்ணிக்கிறேன். so இப்போ இந்த இடத்துலயும் elif யூஸ் பண்ணிக்கிறேன். okay fine, here also I will use elif. so இந்த elif அப்படின்றது it is nothing but else if அப்படின்றதா together elif அப்படினு சொல்றோம். so இந்த elif யூஸ் பண்றதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸா இருந்தது அப்படினா அடுத்த கண்டிஷன் செக் பண்ணும். இதுவும் ஃபால்ஸா இருந்ததுனா அடுத்த கண்டிஷன் செக் பண்ணும். இதுவும் ஃபால்ஸா இருந்தா அடுத்த கண்டிஷன் செக் பண்ணும். ட்ரூவா இருந்தா அவுட்புட் வந்துரும். சப்போஸ் எனக்கு இந்த 2 அப்படின்ற இடத்துல ட்ரூ வந்துருச்சுனா ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணவே பண்ணாது. ஓகே, I'll run this. so நான் இந்த இடத்துல x ஓட வேல்யூ இந்த இடத்துல 1 னு சேஞ்ச் பண்ணிட்டு ரன் பண்றேன். so now I'll run this, run the file. so எனக்கு ஆன்சர் ONE1 அப்படினு கரெக்ட்டா கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? so இப்போ இத பிரேக் பாயிண்ட் ஆட் பண்ணிருக்கோம். பிரேக் பாயிண்ட் ஆட் பண்ணி டீபக் பண்ணி இத ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம். எப்படி இந்த 1 க்கு அப்புறம் இந்த கண்டிஷன் இதெல்லாம் செக் ஆகுதா இல்லையா அப்படின்றத ட்ரேஸ் பண்ணி பார்ப்போம். சோ ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு debug the test file நம்ம கொடுத்திருக்கோம். சோ debug has started. இப்போ நான் என்ன பண்ண போறேன், F8 பிரஸ் பண்ண போறேன். x = 1 ன்னு சொல்றோம். so when I press it will check for x = 1 ன்னு செக் பண்ணும். நமக்கு x = 1 வந்துருச்சு. ஓகேங்களா? once again if I press F8 என்ன ஆகுது, 1 ன்றனால 1 அப்படினு நமக்கு செக் ஆகுது. இப்போ நான் மறுபடி F8 பிரஸ் பண்ணேனா நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் ஆக கூடாது.
அதுக்காக தான் நம்ம elif பண்ணிருக்கோம். So now I'll press F8. see கீழ end அப்படின்றதுக்கு போயிருச்சு. இந்த எந்த ஒரு கண்டிஷனுமே அது பாஸ் ஆகல, directly it goes to end. ஓகேங்களா? so this is what I required. so நான் இந்த இடத்துல x is equal to 2 னு சேஞ்ச் பண்ணி once again I'll debug this, enter கொடுக்கிறோம். sorry, I'll right click and once again I'll debug the test file. okay, இப்போ நான் என்ன பண்ண போறேன், F8 press பண்ண போறேன். it has started the debugging, it has started the tracing. F8 press பண்ணோம், x is equal to 1 வருது, false அப்படின்றதுனால it will go to the, பாருங்க 1 print ஆகிறதுக்கே போகவே இல்ல, டைரக்டா இந்த செகண்ட் லைன்ல இருந்து ஃபோர்த் லைனுக்கு ஜம்ப் ஆயிருச்சு. சோ ஃபோர்த் லைன் ஜம்ப் ஆகும்போது x is equal to true அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆகுது. சோ நான் F8 press பண்ணேன் அப்படின்னா 2 க்கு வருது. சோ it will print the 2. மறுபடியும் F8 press பண்ணோம்னா 3/4 கண்டிஷன் செக் ஆகாம டைரக்டா வெளியில போயிடும். சோ I'll press F8, எண்டுக்கு வந்துருச்சு. சோ this is what I required. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு கண்டிஷன், x is equal to 7 அப்படி நான் கொடுக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு 7 அப்படின்ற கண்டிஷனே கிடையவே கிடையாது. ஓகேங்களா? சோ இப்போ என்ன ஆகும், let's debug this one more time. I'll click on this debug, stop and I rerun. okay, tracing வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், I'll press F8. first condition போகுது, false அப்படின்றதுனால second condition போகுது, இதுவும் falseனால third condition போகுது, falseனால fourth condition போகுது. when I press F8 அவ்வளவுதான், எந்த ஒரு இதுமே இல்லாம வெளியில வந்துருச்சு. ஓகேங்களா? சோ in this case இப்போ இந்த மாதிரி இருக்கிற டைம்ல நம்ம wrong அப்படின்னு சொல்லி இன்புட் கொடுக்கலாம். எதுவுமே இல்ல அப்படின்னா at last அவங்களுக்கு வந்து wrong அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணலாம். அந்த wrong அப்படின்றது நம்ம எப்படி இண்டிகேட் பண்ண முடியும், by using else ஸ்டேட்மெண்ட் யூஸ்மா நம்மளால பண்ண முடியும். சோ இந்த இடத்துல else கொடுத்து கோலன் கொடுத்துக்கோங்க, enter. else ஆ இருந்ததுன்னா என்ன பண்ணணும், print inside the bracketல wrong அப்படின்னு நான் கொடுக்கிறேன். ஓகே, சோ wrong கொடுக்கிறோம். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், I'll run the file. எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க, wrong னு வந்திருக்கு, because 7 இந்த எந்த ஒரு கண்டிஷன்லயுமே இந்த 7 வரல. ஓகேங்களா? சோ அதனால எனக்கு இந்த இடத்துல wrong அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கு. so this is how you have to work with if, elif and else statement. see actually programming is very interesting one. different-ஆ நீங்க தான் அதை வந்து ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ண தான் உங்களுக்கு அது பிராக்டிஸ் ஆகும். I hope this video is helpful for everyone. நீங்க ஒரு டேட்டா அனாலிஸ்டோ இல்லனா ஒரு டேட்டா சயின்டிஸ்டோ ஆகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் நம்மளோட சேனல்ல நம்ம ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். so please do subscribe our channel. thank you for watching.